ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2ல் ஜிஎம்ஆர் சென்சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஎம்ஆர் சென்சார்னால் என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஜிஎம்ஆர் சென்சாரோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா ஜெயன் மேக்னட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா இட் ஈஸ் எ மேக்னட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் வேர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ certain மெட்டீரியல் changes significantly when exposure to a magnetic field. ஒரு பொருளோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். எப்போ மாறுபடுதான்? ஒரு சர்டைன் மெட்டீரியலில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த இடத்துல கொடுக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போஸ் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். டெஃபினேஷனை மாற்றிடாதீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் இன்சைட் 2 ஃபெரோ மேக்னெட்டிக் லேயர் இருக்கும் அண்ட் 1 நான் மேக்னெட்டிக் லேயர் இருக்கும். ஒரு லேயர் ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க, அதர் லேயர் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. எதுக்காண்டினா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல கொடுக்கணுன்றதுக்காண்டி. வென் நோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டே கொடுக்கலன்னா அங்கே மேக்னட்டைசேஷன் நடக்காது. காந்த ஆற்றலோட இது அங்கே இருக்கவே இருக்காதுங்க. மேக்னட்டைசேஷன் ஆர் அப்போஸ் ஆன்டி பேரலல். எலக்ட்ரான் ஃபேஸ் மோர் கொல்யூஷனாக என்னது மோதுறதுன்னு சொல்லுவோம். ஒன்று இடிஞ்சிக்கிடுது, ஸ்கேட்ரிங் ஆகுது. கரண்ட் ஃப்ளோ இஸ் டிஃபிகல்ட். ஸ்கேட்ரிங் கொல்யூஷன் எல்லாமே ஒன்று தான். ரெண்டுமே இது ஆகும்போது அங்கே கரண்ட் ஃப்ளோ கஷ்டமாக இருக்குது. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அந்த இடத்துல கொடுக்கும்போது ஃப்ரீ லேயர் அலைன் வித் ஃபிக்ஸ்டு லேயர் ப்ளஸ் பேரலல் அலைன்மெண்ட். எலக்ட்ரான் ஃப்ளோ ஈஸிலி, லெஸ் ஸ்கேட்ரிங். ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியான அளவுக்கு. ரெசிஸ்டன்ஸ்னால் தடை, ஃப்ளோ ஆகுறது. அவுட்புட்டை நமக்கு என்ன கிடைக்கும்? ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு வோல்டேஜ். எலக்ட்ரானிக் மெஷர் த வோல்டேஜஸ் சேஞ்சஸ். நமக்கு கிடைக்கிறது ஒரு வோல்டேஜ் கிடைக்கி. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுதுனால நமக்கு வோல்டேஜ் அவுட்புட் கிடைக்கிது. உங்களுக்கு பிக்சர் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா புரியும் எப்படின்னு சொல்லி. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் அலைன்மெண்ட். ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா, வெவ்வேறு இதாக இருந்ததுன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப தடை இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம கரண்ட்டே இதாகாது. கம்மியான தடை இருக்கும்போது தான் நமக்கு கரண்ட் இதாகும். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சேமாக தான். சேம் அலைன்மெண்ட் ரோ ரெசிஸ்டன்ஸ். பாருங்க, லோ ரெசிஸ்டன்ஸில் தான் நமக்கு ஹை அவுட்புட்டே கிடைக்கி. சும்மா நோட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஜிஎம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டு யூஸிங் வெரி தின் லேயர் பேஸ்ட் ஆன் ஜியோ மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸ். சப்ஸ்ட்ரேட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் வித் பேஸ் மெட்டீரியல் லைக் சிலிக்கான் ஆர் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. இது எதுக்குன்னா ஒரு சப்போர்ட் லேயர் மாதிரி. நெக்ஸ்ட் டெபாசிட். ஃபஸ்ட்டு ஃபெரோ மேக்னெட்டிக் லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்க? ஒரு பேஸ் மெட்டீரியலாக சிலிக்கானில் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் ஃபெரோ மேக்னெட்டிக் லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காண்டினா எ தின் லேயர் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் அயான் கோபால்ட் இஸ் டெபாசிட்டும் பண்ணுறாங்க. ரெண்டாவது இட்ஸ் மேக்னடைஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் ஒன் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுக்காண்டி. அப்புறம் நான் மேக்னெட்டிக் சப்ளேயர்னு ஒன்று இருக்குது. எ வெரி தின் நான் மேக்னெட்டிக் சப்ளேயர் என்ன எடுத்திருக்கோம்? காப்பரை ப்ளேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பர்பஸ் எதுக்கு? செப்பரேட் மேக்னெட்டிக் லேயர் அண்ட் அலோ எலக்ட்ரான் ஃப்ளோ. இந்த காப்பரை எதுக்காண்டி ப்ளேஸ் பண்ணுறோம்? மேக்னெட்டிக் லேயரை செப்பரேட் பண்ணிட்டு எலக்ட்ரான் ஃப்ளோ அதிகப்படுத்துறதுக்காண்டி. டெபாசிட் செகண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் லேயர், ஃப்ரீ லேயரும் டெபாசிட் பண்ணுறாங்க. அனதர் மேக்னெட்டிக் லேயர் இஸ் ஆடட் ஆன் த டாப். திஸ் லேயர் இஸ் ஃப்ரீ டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷனை அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றுறதுக்காண்டி த மேக்னெட்டிக் ஃப்ளோ இஸ் அப்ளைட். அப்புறம் ஆட் ப்ரொடக்டிவ் லேயர் இஸ் கோடிங் இஸ் ஆடட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வச்சு ஒன்றும். நெக்ஸ்ட்டு ஆட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட். மெட்டல் கான்டாக்ட்ஸ் ஆர் அட்டாச் டு மெஷர் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ். மெட்டல் கான்டாக்ட்னு இருக்குது, எவ்வளோ பவர் கிடைக்கிது நமக்கு தெரியணுன்றதுக்காண்டி. திஸ் ஹெல்ப்ஸ் கன்வெர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் அவுட்புட். தான் ஃபைனல் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ப்ரொடக்டிவ் லேயர், மேக்னெட்டிக் லேயர், நான் மேக்னெட்டிக் லேயர், ஃபிக்ஸ்டு மேக்னெட்டிக் லேயர் வைக்கும். அப்புறம் சப்ஸ்ட்ரேட்டும் ஒன்று வைக்கும். இந்த ஜிஎம்ஆர் சென்சார்னு கேட்டாலே டெஃபினேஷன் எழுதி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் எழுதி உங்களுக்கு மார்க் விழுந்துடும் தெளிவாக. இது இந்த மாதிரி தான். இந்த பிக்சரை பாருங்கள். பேரலல் மேக்னட்டைசேஷன் ஒன்று போல் மூவ் ஆகுது. அந்த லைன் பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இதாகும்போது பாருங்கள் அந்த ரெண்டு கலர், ரெட் கலரும் அந்த மேலே உள்ள கலரும். ஆனால் இந்த சைடு பாருங்கள்
ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வருது, ஆன்டி பேரலல். இந்த மாதிரி தான் ஜிஎம்ஆர் சென்சாரில் வந்து நடக்கும். ஃபெரோ மேக்னெட்டிக் லேயர், நான் ஃபெரோ மேக்னெட்டிக் லேயர்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன். ஹார்ட் டிஸ்க் டிரைவில் எப்படி ஒர்க் ஆகுது? ஹார்ட் டிஸ்க் டிரைவில் ஜிஎம்ஆர் சென்சார் எதுக்கானா யூஸிங் கம்ப்யூட்டர் டு ரீட் டேட்டா ஃப்ரம் மேக்னெட்டிக் டிஸ்க். ஜிஎம்ஆர் சென்சார் டிடெக்ட் மெனி மேக்னெட்டிக் சேஞ்சஸ் ஆன் த disk surface, enable high storage capacity and fast data reading. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இதில் பாருங்கள், ஜிஎம்ஆர் ரீடு சென்சார், மேக்னெட்டிக் ஷீல்ட்ஸ், ரீடு கரண்ட் எப்படி ரீட் பண்ணுது பாருங்கள், ரைட் கரண்ட்டு, அப்புறம் ரைட்டு எலமெண்ட்டு எப்படிலாம் ரைட் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துல ரைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மீடியம் மேக்னெட்டிக் சிலிக்கான். இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே நல்லா புரியும். ரெக்கார்டட் ட்ரான்சிஷன், ஒன்றுத்துக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜிஎம்ஆர் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடங்களில் பொசிஷன் டிடெக்டர் சென்சார் யூஸ் இன் மோட்டார்ஸ் அண்ட் ரொட்டேட்டிங் சிஸ்டமில் தான் ஜிஎம்ஆர் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெஷர் ஸ்பீடு, ஆர்பிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆங்குலர் பொசிஷனு, எலக்ட்ரிக் மோட்டார், ரோபோட்டிக். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎம்ஆர் சென்சார். ஜிஎம்ஆர் சென்சார் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா, வெரி ஹை சென்சிட்டிவிட்டி, ஸ்மால் சைஸு, லோ பவர் கன்சப்ஷனுக்கு, ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கு, இதுக்கெலாம் ஜிஎம்ஆர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜிஎம்ஆர் சென்சார்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இந்த கீ தான் ரொம்ப வார்த்தை தான் ரொம்ப மெயின். அது நிமிஷம் இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுதுனால நமக்கு வந்து வோல்டேஜ் அவுட்புட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிமைனிங் டாபிக் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.